இந்த ஒரு சின்ன பிரச்சனைய எதுக்கு எல்லாரும் சேர்ந்து பெருசாக்குறீங்க? உனக்கு இது சின்ன பிரச்சனையா? நீ உன் மனசுல எதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. என் மனசுல எதுவும் இல்ல. நான் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாள். இவ புருஷன் எங்க வர சொல்லு. இவ மட்டும் இவ புருஷன் ஒருத்தனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிப்பாட்டட்டும். அப்ப நான் ஒத்துக்கிறேன் இவ நல்லவதான். இவ தம் புருஷனை வர சொல்லாம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். இவ ஏகப்பட்ட பிரச்சனையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப உடனே இவ புருஷனை வர சொல்லுன்னு சொன்னா இவ என்ன பண்ணுவா? நீங்க யாரும் நம்பலனாலும் மகாவை நான் நம்புறேன். என்னைக்கு இவள முதல்ல பார்த்தனோ அண்ணில இருந்தே எனக்கு தெரியும் இவ எந்த தப்பும் செய்யற பொண்ணு இல்லைன்னு. மகா இந்த வீட்டிலே இருக்கட்டும். பாத்தியாக்கா எப்படி பேசுறாங்கன்னு? இவ சொல்லிட்டா ஆச்சா? என்ன ஆனாலும் சரி, இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இவ சூனியக்காரி. இல்ல, மகா ரொம்ப நல்லவ. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவ. இவளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறதே மர்மமா இருக்கு. உங்களுக்கு வேணா இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா எனக்கு இவளோட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இவள தெரியும். மகா லைஃப்ல இவ்ளோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. எல்லா கஷ்டத்தையும் தன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இத்தனை நாள் வெளியே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கா. என்ன திவ்யா கால் பண்றா? சொல்லுமா. அப்பா, நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அர்ஜென்ட்டா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேம்மா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இல்லம்மா, அதுவும் முக்கியமான மீட்டிங். நான் போகாம இருக்க முடியாது. நீ போன்லயே சொல்லுமா, பேசலாம். இது போன்லயே பேசுற விஷயம் இல்ல, நேர்ல தான் பேசி ஆகணும். அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? அது மகா சம்பந்தப்பட்ட விஷயம்பா. உங்ககிட்ட இமீடியட்டா பேசியே ஆகணும். வெயிட் பண்ணலாம் டைம் இல்ல. சரிம்மா, நான் வரேன். பரத்வாஜ் சாமி எதுக்கு ஃபோன் பண்றாரு? என்னவா இருக்கும்? சாமி, உன் புருஷன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்க 18 நாள் பரிகார பூஜை பண்ண சொன்னனே, அதெல்லாம் சரியா செஞ்சுட்டு வரியாமா? ஆமா சாமி, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு வரேன். இன்னும் மிச்சம் இருக்கிற 5 நாள் பூஜையும் அதே மாதிரி செஞ்சு முடிச்சிடணும். கண்டிப்பா செஞ்சிடறேன் சாமி. அந்த மிச்சம் இருக்கிற 5 நாள் பூஜையில வெள்ளி செவ்வாயில பரிகார பூஜை வீட்டுல வச்சு செய்யாம வடிவுடையம்மன் கோயில்ல வச்சு செய்யணுமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சாமி, அப்படியே செஞ்சிடறேன். வடிவுடையம்மன் ஞான சக்திமா, அவன் நிச்சயம் நல்ல வழியை காட்டுவா. சரிங்க சாமி. இன்னொரு முக்கியமான விஷயமா, கடைசி நாள் பூஜையில நீ கூடுதலா இன்னொரு விஷயம் செய்யணுமா? சொல்லுங்க சாமி, கண்டிப்பா செய்யறேன். அது அந்த பூஜை வரும்போது நானே உனக்கு சொல்றேம்மா. சரிங்க சாமி. வடிவுடையம்மன் கோவில்ல பரிகார பூஜை செய்யணும்னு சாமி சொல்லிருக்காரு. கடைசி நாள் பூஜையில விசேஷமா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு வேற சொல்லிருக்காரு. அது என்னன்னு தெரியல. அது என்னவா இருந்தாலும் கண்டிப்பா எப்படியாவது பண்ணிடணும். அவருக்காக நிச்சயமா செஞ்சே ஆகணும்.
பரத்வாஜ் சுவாமிகள் திருவோட ஜாதகத்தை பார்த்து சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு கூட அவனுக்கு கல்யாணம் நடந்திருந்தாலோ, அந்த பொண்ணு திருவுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல பரிகார பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ அந்த பொண்ணை என் கண்ணில் அந்த சாமி காட்டியாகணும். அதுக்கு சாமிகள் சொன்ன மாதிரி வடிவுடையம்மன் கோவில்ல வச்சு விளக்கேத்தணும். சாமி, உன்னை நம்பிதான் விளக்கேத்த போறேன். என் குழப்பத்துக்கு நீதான் ஒரு பதில் சொல்லணும். கடவுளே. நினைச்சேன் அந்த வேலைக்காரி உள்ள வந்து 5 நிமிஷத்துல கோவம் எல்லாம் போய் மனசெல்லாம் மாறி பேனு நின்னியே. அப்பவே அவ ஏதாவது சொல்லிருப்பான்னு நினைச்சேன். நீ உன் அப்பா கிட்ட பேசினதெல்லாம் கேட்கும்போது தானே எனக்கு எல்லாமே புரியுது. உன் மனச எப்படா மாத்துனான்னு இவ்வளவு நேரம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதானே புரியுது அவ இப்படி ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னு. நீயும் அந்த வேலைக்காரி சொன்ன கதையெல்லாம் அப்படியே நம்பி நல்லது செய்ய கிளம்பிட்ட. உனக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுடி. காஞ்சனா, நீங்க சும்மா இருங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அவ சொன்னது அத்தனையும் போய் கட்டுக்கதை. வாயை திறந்தாலே பொய் 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 மட்டும்தான். மா, அவளே பாவம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. நீங்க எதுக்கு அவளை எப்ப பார்த்தாலும் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எந்த பொண்ணாவது கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாங்களா? மகா சொல்லுவா. அந்த வேலைக்காரி மகா சொல்லுவா. காஞ்சனா, அவளோட பிளானே வேற. இப்ப சொல்றேன்டி, அவளுக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்திருக்காது. எல்லாம் டிராமா. மா, சும்மா நீங்களே ஏதாவது சொல்லாதீங்கம்மா. மகா இப்படி ஒரு பொய்யை ஏன் சொல்லணும்? ரொம்ப சிம்பிள். கல்யாணம் ஆகாத பொண்ணுனா முன்ன பின்ன தெரியாதவங்க யாராச்சும் வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களா? அதே கழுத்துல தாலியோட போய் நின்னா அவ திருக்குள்ள நெருங்கி பழகினாலும் யார் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல. அதுக்குதான் அவ அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா. மா, உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. This is your limit. இதுக்கு மேல இப்படி பேசுனீங்க. சரிடி, ஒரு பேச்சுக்கு அவ சொன்னது உண்மைனே வச்சுக்குவோம். அவ கழுத்துல எவனோ ஒருத்த வந்து தாலி கட்டினான்னு சொன்னால, அவன் தான் இனிமே இவ வாழ்க்கையில வரப்போறது இல்ல. அப்புறம் எதுக்குடி அந்த தாலி? நீ அவளுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொல்றல்ல, அப்ப நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் அவளை செய்ய சொல்லு. அவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி போட சொல்லு. அப்படி போட்டுட்டா நான் அவளை நம்புறேன்.